ஓம் சரவணபவ. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்பது உகந்த நாளாக கருதப்படுகிறது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் அவருடைய தோஷங்கள் நீங்கி வெற்றியை நிலைநாட்ட முடியும் என்பதனால் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் செய்வித்து நாம் அவருடைய அருளை பெறலாம். அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருள்கள் கொடுத்தால் என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை நாம் பார்க்கலாம். சாதாரணமாக முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது தோல் நோய்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதேபோல் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யும்போது நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும். பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும். பால் அபிஷேகம் செய்யும்போது குடும்ப விருத்தி, குலவிருத்தி ஏற்படும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். அதேபோல தயிர் அபிஷேகம் செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிட்டும். மக்கட்செல்வம் பெருகும். எலுமிச்சைம்பழம் அபிஷேகம் செய்யும்போது, அதாவது எலுமிச்சைம்பழ சாறை எடுத்து அபிஷேகம் செய்யும்போது யமபயம் நீங்கும். இளநீர் அபிஷேகம் செய்யும்போது மனதில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியை தரும். பழ வகைகள், அதாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு பழங்களை பிழிந்து அதனுடைய சாறை அபிஷேகம் செய்யும்போது நம்மளை பிரபலமடைய செய்யும். அதாவது மீடியாவிலேயோ, சினிமா துறையிலேயோ, அல்லது கலைத்துறையிலேயோ, அரசியல் துறையிலேயோ எதில் இருந்தாலும் நம்மை பிரபலமடைய செய்யும் அந்த பழ வகைகள் சாறு செய்யும்போது. கரும்பு சாறு அபிஷேகம் செய்யும்போது உடல்களில் உள்ள நோய்களெல்லாம் நீங்கி போகும். சந்தனம் அபிஷேகம் செய்யும்போது பெயர், புகழ், அந்தஸ்து உயர்ந்து நாம் வெற்றி பெறலாம். பன்னீர் அபிஷேகம் செய்யும்போது தொழில், வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும். தொழில் விருத்தி அடையும். லாபம் கூடும். விபூதி அபிஷேகம் செய்யும்போது சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு பிடித்ததே விபூதி தான். அந்த விபூதியால் அவருக்கு அபிஷேகம் செய்யும்போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டும். மஞ்சள் பொடியை அபிஷேகம் செய்யும்போது தீர்க்க சுமங்கலி வரம் பெண்களுக்கு கிட்டும். குங்குமத்தை வைத்து அபிஷேகம் செய்யும்போது குலவிருத்தி, குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இப்படியாக ஒவ்வொரு பொருளுக்கும் அபிஷேக பலன்களை நாம் இந்த பதிவில் கண்டோம். இந்த பதிவை பார்க்கும் அனைத்து முருக பக்தர்களும் இந்த யூடியூப் சேனலை, லக்ஷ்மி கடாக்ஷா என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து அவர்களும் இந்த விவரங்களை பெற்றுயும்படி நீங்கள் செய்யுங்கள். நன்றி. சுபம். ஓம் சரவணபவ.